ஆனா நான் சொல்றேன், நித்திய ஜீவன் அப்படின்றது நம்ம யோசிக்கிறோம், நம்ம மறிக்கணும், நம்ம பரலோகம் போகணும், பரலோகத்தில் போய் நம்ம நித்தியமா வாழ்றதா வாழ அங்கே போய் வாழ ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நான் உங்களுக்கு வந்து சுவிசேஷம் நான் தலைப்பில் போதிக்க ஆரம்பிச்சேன். கரெக்டா? சுவிசேஷம் தலைப்பில் தான் நான் போதிக்க ஆரம்பிச்சேன். அந்த சுவிசேஷத்துல ரட்சிப்பு அன்னைக்கு இருக்குதா? சுவிசேஷத்துல ரட்சிப்பு இருக்குதா? இருக்குதா சொல்லுங்க. இருக்குது. சுவிசேஷத்துல ரட்சிப்பு இருக்குது. சுவிசேஷத்துல சுகம் இருக்குதா? இருக்குது. சுவிசேஷத்துல பாவ மன்னிப்பு இருக்குதா? இருக்குது. சுவிசேஷத்துல நன்மை இருக்குதா? இருக்குது. சுவிசேஷத்துல ஐஸ்வர்யம் இருக்குதா? இருக்குது. சுவிசேஷத்துல ஆரோக்கியம் இருக்குதா? இருக்குது. சுவிசேஷத்துல சுகம் இருக்குதா? சுகம் இருக்குது. சுவிசேஷத்துல ஆசீர்வாதம் இருக்குதா? இருக்குது. சுவிசேஷத்துல நீதி இருக்குதா? இருக்குது. சுவிசேஷத்துல ஞானம் இருக்குதா? இருக்குது. சுவிசேஷத்துல இப்படியே சொல்லிட்டே போனோம் அப்படின்னா நீதி இருக்குது, ரட்சிப்பு இருக்குது, இரக்கம் இருக்குது, தயவு இருக்குது, மன்னிப்பு இருக்குது. சுவிசேஷத்துல இயேசு இருக்கிறாரு. இயேசுவை தானே நம்ம சுவிசேஷமா அறிவிக்கிறோம். இயேசு இருக்கிறாரு. சரி, நான் கேட்குறேன், சுவிசேஷத்துல நான் சொன்னேன் நித்திய ஜீவன் ஒன்று சொன்னேன் இல்லையா? இப்போ அந்த சுவிசேஷத்துல நித்திய ஜீவன் இருக்குதா? இருக்குதா? சரி, ஓகே. சுவிசேஷத்துல நித்திய ஜீவன் இருக்குது. இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்தா இப்பயே சொல்லிடுங்க. சுவிசேஷத்துல நித்திய ஜீவன் இருக்குதா இல்லையா? இருக்குன்றவங்க கை தூக்குங்க. அதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. இப்ப அதாவது ரட்சிக்கப்பட்டுட்டோம். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரட்சிக்கப்பட்டதுனால என்ன நடந்துச்சுன்னா, நல்லா கவனிங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரட்சிக்கப்பட்டதுனால நம்ம என்ன நடந்துச்சு, நம்மளோட இதுல வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, நீங்க ரட்சிக்கப்படும் போது என்ன சொல்றீங்க அப்படின்னா, நான் வந்து பாவத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன், நான் வந்து கடவுள் அறியாம சாபத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன், பிசாசின் குடியில வாழ்ந்துட்டு இருந்தேன், இல்லாமையில வாழ்ந்துட்டு இருந்தேன், தரித்திரத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ நான் ஒரு ரட்சகரை கண்டுபிடிச்சிட்டேன். என்னை வந்து பாவத்துல இருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மனுஷனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னை வந்து சாபத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கடவுளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப வந்து அந்த கடவுள் தான் என் தெய்வம், அவர் தான் எனக்கு வந்து ரட்சகர். அவர் ஏற்றுக்கொண்டதுனால நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். கரெக்டா? இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. ரட்சிக்கப்பட்டதுனால சபைக்கு வர ஆரம்பிச்சீங்க. கரெக்டா? ரட்சிக்கப்பட்டதுனால சபைக்கு வர ஆரம்பிச்சீங்க, கடவுளுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சீங்க. ரட்சிக்கப்பட்டதுனால நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்க. ரட்சிக்கப்பட்டதுனால கடவுளை துதிக்க ஆரம்பிச்சீங்க. ஆனால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி யாரா கடவுளை துதிச்சுட்டு இருந்தீங்களா? யாரா ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்லை. ஏன்னா நீங்க பாவத்துக்கு குடியில இருந்தீங்க, பிசாசின் குடியில இருந்தீங்க. ஆதாம் மூலமா எல்லா மனிதரும் பாவத்துக்குள்ள போயாச்சு தானே சிஸ்டர்? எடுக்கலாம், வசனத்தை எடுங்க, நான் காட்டிடுறேன். உண்மையிலே நம்ம பாவத்துக்குள்ள போனோமா இல்லையான்றதை நான் காட்டுறேன். ரோமர் 5வது அதிகாரம், ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. நீங்க வசனம் வாசிக்கிறவங்க கூட ஆப்ஷன் போல. ரோமர் 5வது அதிகாரம், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும்
உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. எல்லாரும் ஒரே மனுஷனால என்ன போட்டிருக்கு? ஒரே மனுஷனால என்ன ஆச்சான்? பாவம் அந்த உலகத்துக்குள்ள வந்துச்சு. ஒரே மனுஷனால பாவம் அந்த உலகத்துக்குள்ள வந்ததுனால பாவத்தின் மூலமா என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு. இப்போ நான் கேட்குறேன் சிஸ்டர், நல்லா கவனிங்க. ஒரே மனுஷனால பாவம் அந்த உலகத்துல வந்துச்சு. யார் அந்த மனுஷன்? ஆதாம். கரெக்டு தானே? ஒரே மனுஷனால பாவம் அந்த உலகத்துல வந்துச்சு. அந்த மனுஷன் யாருன்னா ஆதாம். இப்போ அந்த மனுஷன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போய் பிசாசு சொன்னதை கேட்டதுனால அவன் உருவாக்கப்படும் போது கடவுளுடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டிருந்தான். நல்லா கவனிங்க. ஆதாம் உருவாக்கப்படும் பொழுது கடவுளுடைய சாயலின்படியும் கடவுளுடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்டிருந்தான். இப்போ ஆதாம் பிசாசினுடைய பேச்சை கேட்டு சர்ப்பத்தினுடைய பேச்சை கேட்டு வஞ்சிக்கப்பட்டு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால அவன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தேவன் இருந்த உறவை இழந்து போனான். தேவ சாயலை இழந்து போனான். என்ன போச்சு? தேவ சாயலை இழந்து போனான். இப்போ அவன் பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போனதுனால இப்படி ஆயிடுச்சு. இப்போ கீழ்ப்படியாம இருந்திருந்தான் அப்படின்னா, பிசாசோட வார்த்தையை கேட்காம இருந்திருந்தான் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஒரே மனுஷனால பாவம் வந்துச்சு. பாவத்தின் மூலமா என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு. கரெக்டா? இப்போ அதே மனுஷன் பிசாசுடைய பேச்சை கேட்கல. இப்போ பிசாசுடைய பேச்சை கேட்கல, பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. இப்போ அப்படி இருந்திருந்தான் அப்படின்னா அவன் எப்படி இருந்திருப்பான்? தேவனோட ஐக்கியமா இருந்திருப்பான். தேவ சாயலின்படியே இருந்திருப்பான். தேவனுடைய ரூபத்தின்படியே இருந்திருப்பான். இப்ப ஒரே மனுஷனால மரணம் வந்துச்சுன்னு சொன்னா இல்லையா? இப்ப அந்த மனுஷன் பிசாசுக்கு கீழ்ப்படியாம பாவத்தை உலகத்துக்குள்ள கொண்டு வராம இருந்திருந்தான் அப்படின்னா பாவத்துக்கு கொண்டு வராம பாவத்துக்கு கீழ்ப்படியாம இருந்திருந்தான் அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே, நல்லா கவனிச்சுக்கோங்க, இன்னைக்கு வரைக்குமே மரணம் வந்திருந்திருக்குமா? பாவத்தின் சம்பளம் மரணம். இங்க தெளிவா போட்டிருக்கு. பாவம் வந்ததுனாலதான் மரணம் வந்துச்சு. இப்ப பாவமே வரல, மரணம் வந்திருக்காது. வந்திருக்குமா? ஏன்னா பாவத்தின் சம்பளம் தான் மரணம். கரெக்டா சிஸ்டர்? பாவம் செய்யற ஆத்மா தான் சாகும். பாவம் வந்ததுனாலதான் மரணம் வந்துச்சு. பாவம் வந்ததுனாலதான் நோய் வந்துச்சு. பாவம் வந்ததுனாலதான் இல்லாம வந்துச்சு. பாவம் வந்ததுனாலதான் தரித்திரம் வந்துச்சு. பாவம் வந்ததுனாலதான் மனுஷனுக்கு இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா, பாவம் வந்ததுக்கு அப்புறம் தான் மனுஷன் வயசாகவே ஆரம்பிச்சான். அதுக்கு முன்னாடி ஆதாமு எத்தனை வருஷம் வாழ்ந்தான், எத்தனை கோடி வருஷம் வாழ்ந்தான்றது நமக்கு தெரியவே தெரியாது. பாவம் வந்ததுனாலதான் ஆதாமுக்கு வயசே ஆக ஆரம்பிச்சிச்சு. பாவம் வந்ததுனாலதான் அவனுக்கு அவனோட வயசான தோற்றம் உலகில் உண்டாக ஆரம்பிச்சிச்சு. நைட்டு ஃபுல்லாக பேசுவேன், கவலைப்படாதீங்க. டைம்லாம் பார்க்க தேவையில்லை. நீங்கள் நைட்டு ஃபுல்லாக டாபிக் முடிக்காமல் போகிறதே கிடையாது. நீங்கள் பாவம் வந்ததுனால தான் மரணம் வந்துச்சு. இன்னொன்று நல்லா கவனிங்க. பாவம் வந்ததுனால தான் நம்முடைய உடல்ல மாற்றமே உண்டாச்சுங்க. ஏன்னா நம்மளுடைய சரீரம் தேவனுடைய சாயல்படி உண்டாக்கப்பட்டிருந்ததுனால நம்மளோட சரீரத்தை எந்த நோயும் தாக்க முடியாது. எந்த ஒரு நோயும் தாக்க முடியாது. ஏன்னா தேவனுடைய சாயல்படி நம்ம உண்டாக்கப்பட்டிருந்தோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா பாவம் வரலைன்னா நோயே வந்திருக்காது, நோயே இருந்திருக்காது. கரெக்டு தானே சிஸ்டர்? இப்போ பாவம் இந்த உலகத்துக்குள்ள வரல அப்படின்னா நம்ம நித்திய காலமா வாழுகிறவர்களா இருந்திருப்போம் இல்லையா? மரணம் இருக்காது. ஏன்னா பாவம் வந்ததுனால தானே மரணம் வந்துச்சு. பாவமே இல்லைன்னா மரணம் எப்படி சிஸ்டர் வந்திருக்கும்? மரணமே கிடையாது மனிதனுக்கு, மரணமே இருந்திருக்காது. ஆனா பாவம் செஞ்சதுனாலதான் மரணம் வந்துச்சு.
சரி, ஓகே. ஆதாம் பாவம் செஞ்சதுனால தான் மரணம் வந்துச்சு. ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதுனால தான் பாவம் வந்துச்சு. கீழே வாசிங்க, 14 வாசிங்க, 5:14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும், எப்படி போட்டிருக்கு? பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ஆதாம் முதல் மோசே வரைக்கும் போட்டிருக்கு. நல்லா கவனிங்க, ஆதாம் முதல் மோசே வரைக்கும் போட்டிருக்கு. என்ன பிரதர் நீங்கள் சொன்னீங்க? ஆதாம்லேருந்து இன்னைக்கு பிறக்கிற கடைசி குழந்தை வரைக்கும் சொன்னீங்க. ஆனால் வேதத்தில் எப்படி போட்டிருக்குது? ஆதாம் முதல் மோசே வரைக்கும் போட்டிருக்கு. ஏன் ஆதாம் முதல் மோசே வரைக்கும் போட்டிருக்கு தெரியுமா? ஏன்னா ஆதாம் முதல் மோசே வரைக்கும் போட்டிருக்கு அப்படின்னா, ஆதாம் முதல் மோசே வரைக்கும் இருந்தவங்க ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் இருந்தவங்க பாவம் செஞ்சிருந்தாலும் சரி செய்யலைனாலும் சரி அவங்கள, ஆனால் பாவம் ஆண்டுகிட்டு தான் இருந்துச்சு. அப்படிதான் போட்டிருக்கு வேதத்தில். எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, பாவம் செய்யாதவர்களையும் பாவம் ஆண்டு கொண்டது அப்படின்னா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நான் தான் ராஜா. மரணம் சொல்லுச்சு, நான் தான் ராஜா. எத்தனை மனுஷன் வந்தாலும், எத்தனை மனுஷன் பிறந்தாலும், எப்படி பிறந்தாலும், எவனா இருந்தாலும் எனக்குள்ள பிரவேசிச்சுதான் ஆகணும். நான் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். எனக்கு கீழ்படுத்திதான் ஆகணும். ஏன்னா ஆதாம் வித்து போட்டுட்டான், பிசாசுகளை வித்து போட்டுட்டான். பிசாசு இப்ப மரணத்தின் மூலமா எல்லா மனுஷங்களையும் ஆக்கிரமிக்கிறான். ஆண்டு கொண்டதுன்னா என்ன சிஸ்டர்? ஆண்டு கொண்டதுன்னா என்ன? எல்லாரையும், எந்த மனுஷனும் தப்பிக்க முடியாது. உலகம் முழுவதும் எல்லா மனுஷனும் பிசாசு நின்றுட்டு, ராஜா மாதிரி நின்றுட்டு சொல்றான். சாவு நின்றுட்டு சொல்லுது, மரணம் நின்றுட்டு சொல்லுது. மரணம் தான் நின்றுட்டு சொல்லுது, நான் ஆண்டு கொண்டேன், நான் தான் இன்னைக்கு ஆண்டவன். என்னத்தான் வணங்கணும் எல்லாரும், எல்லாம் எனக்குள்ளதான் போகணும். மரணம் நான் தான் மரணம், எனக்குள்ளதான் எல்லாரும் போகணும். எந்த மனுஷனும் தப்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தது மரணம், ஆளுகை செஞ்சு கொண்டிருந்தது மரணம், ஆண்டு கொண்டிருந்தது மரணம். நான் சொல்லலாம் சிஸ்டர், பைபிளில் போட்டிருக்குது. இதுதான் அர்த்தம். அதுக்கு மரணம் ஆண்டு கொண்டிருந்தது, அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தது, ஆளுகை செஞ்சு கொண்டிருந்தது. உங்க சரீரத்தின் மீது மரணம் ஆளுகை செஞ்சு கொண்டிருந்தது. உங்களுடைய ஜீவனின் மீது மரணம் ஆளுகை செஞ்சு கொண்டிருந்தது. உங்களுடைய குடும்பத்தின் மீது மரணம் ஆளுகை செஞ்சு கொண்டிருந்தது. உங்களுடைய சொந்த பந்தங்களின் மீது மரண ஆளுகை செஞ்சு கொண்டிருந்தது. உங்களுடைய உலகத்தின் மீது மரண ஆளுகை செஞ்சு கொண்டிருந்தது. மரண ஆளுகை செஞ்சுட்டு இருந்தது மட்டும் கிடையாது, மரணம் கால் மேல கால் போட்டு உட்காந்து, நான் தான் ராஜா, நான் தான் உன்னை ஆளுவேன், நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது சிஸ்டர். இன்னைக்கு அது அப்படிதான் சொல்லிட்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம மரணத்தின் கூறுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மரணத்தின் செயல்பாட்டுக்குள்ள நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். என்ன மரணத்தின் செயல்பாட்டுல இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு சின்ன நோய் வந்த உடனே நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, இதன் மூலமா எனக்கு எதாயிருமோ, அதாயிருமோ, அப்படியாயிருமோ, இப்படியாயிருமோ யோசிக்கிறோம். ஆனா நீங்க மரணத்தின் கூறுகளை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் இந்த பாவத்தினுடைய வேறு தான் முளைச்சு, பாவம் விதை மாதிரி விழுந்து முளைச்சு, எப்படி ஒரு மரம், ஒரு விதை, சின்ன விதை, கவனிங்க, ஒரு சின்ன விதை கீழே விழுந்து, ஆலமர விதை, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆலமர விதை, ஒரே ஒரு விதை. ஒரு குருவி போய் ஒரு ஆலமரத்தில் இருக்க ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு அது போய் எங்கேயோ போய் ஒரு எச்சம் விடுது, ஏதோ ஒரு இடத்துல போய் எச்சம் விடுது. அது அந்த விழுந்த ஒரு ஆலமரத்து விதை தெரியுங்களா உங்களுக்கு? கடுகு கூட சின்னதாக இருக்கும். ஆலப்பழத்தில் உள்ள பிசிக்கு ஒரு சின்ன பழம் பெரிய பழம் இருக்கும். அந்த பழத்தை அப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா அது ஆயிரக்கணக்கான விதை இருக்கும். இந்த இவ்வளோ சின்ன பழத்தில் இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா உள்ள ஆயிரக்கணக்கான விதை இருக்கும். அந்த பழத்தை சாப்பிட்ற அந்த குருவி அதை சாப்பிட்டுட்டு போயிட்டு எங்கேயாவது போய் எச்சம் விட்டுச்சு அப்படின்னா அது அங்கே விழுந்து அது அங்கே விழுந்து உழைக்கும். சின்னதாக ஒரு இலை விடும், அப்புறம் 2 இலை விடும், 4 இலை விடும், 5 இலை விடும். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அது பெரிய மரமாக வளர்ந்து நிற்கும் போது நீங்கள் மெட்ராஸ்ல இருந்து கும்மிடிப்பூண்டியை காட்டணும் அப்படின்னா அந்த மரம் இங்கே வளர்ந்து நின்றுச்சு அப்படின்னா மெட்ராஸ்லேருந்து பார்த்தா தெரியும். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஒரு மரம் இருக்கும். நாங்கள் இப்போ அந்த அடையாளம் காட்டணும் அப்படின்னா அதுவும் அந்த மரம் வீட்டில் பிரதர் அங்கே போங்க, அந்த கீழே தான் அந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டுற அளவுக்கு மரம் வளர்ந்து நிற்கும்.
அத மாதிரி சின்னதா விழுந்த விதை, ஆதாம் மூலமா சின்னதா விழுந்த விதை இன்னைக்கு உலகம் முழுவதையும் ஆக்கிரமித்து மிகப்பெரிய மரமாக உலகம் முழுவதையும் ஆக்கிரமித்து மிகப்பெரிய ஆலமரம் வளர்ந்ததை போல இந்த பாவத்தின் மரம் வளர்ந்து நிக்குது. வளர்ந்து நிக்கிறதுனால அதனுடைய சின்ன சின்ன கிரியைகள் தான், பாவத்தின் மூலமாக வந்த சின்ன சின்ன கிரியைகள் தான் என்னவாயிருச்சுன்னா நோயாயிருச்சு, இல்லாமை ஆயிருச்சு, தரித்திரம் ஆயிருச்சு. கரெக்டா சிஸ்டர்? நான் சொல்ற கரெக்டா? இன்னும் அதை கொஞ்சம் கீழே வாசிங்களேன், 15 வாசிங்களேன். ஆனாலும் மீறுதலின் பலன், ஆனாலும் என்ன? மீறுதலின் பலன் அப்படின்னா, மீறுதலின் பலன் என்ன தெரியுதா உங்களுக்கு? இப்போ பலன்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க. பலன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றேன். இப்போ நீங்க ஒரு மாங்காய் மரம் தெரியுமா? மாங்காய் மரம் தெரியுமா தெரியாதா? மாங்காய் சாப்பிட்டு ஒரு கொட்டை போறேன்னு வச்சுங்க, அது முளைச்சிடும். முளைச்சிருச்சுன்னா அது என்ன பண்ணி இலை விடுமா விடாதா? இலை விட்டு செடியாகும், செடியாகி மரமாகும். ஒரு மாங்காய் மரம் மரமாகி ஒரு பலன் கொடுக்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் சிஸ்டர்? 1 வருஷத்துல மாங்காய் வந்து விதை போட்டு செடியாகி அந்த காய் காய்ச்சி பலன் கொடுத்துருமா? சொல்லுங்க சிஸ்டர். 5 வருஷம் ஆகும். உங்களுக்கு 1 வருஷம் ஆகும். கரெக்டா சிஸ்டர்? இல்ல வச்சுங்க, உங்களுக்கு 1 வருஷம் ஆகும், உங்களுக்கு 5 வருஷம் ஆகும், உங்களுக்கு 5 வருஷம் ஆகும். உங்களுக்கு சிஸ்டர் 5 வருஷம் ஆகும். நீங்கம்மா சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல மாங்காய் மரம் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். உங்களுக்கு சிஸ்டர் 1 வருஷம் ஆகும், உங்களுக்கு 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும். உங்களுக்கு சிஸ்டர் 5 வருஷம் ஆகும். தம்பி உனக்கு சொல்றா, எத்தனை வருஷம் ஆகும்? ஓகே, நீங்க 5 வருஷம் சொல்லிட்டீங்கல்ல, அவ்வளவுதான். உங்ககிட்ட உங்க டாபிக் முடிஞ்சிச்சு. நீ சொல்ற தம்பி, எத்தனை வருஷம் ஆகும் மாங்காய் மரம் காய்க்கிறதுக்கு? சும்மா சொல்லு, உனக்கு தெரிஞ்சு சொல்லு. நான் சொல்றேன் கேளுங்க. எங்க தாத்தாட்ட போய் கேட்டீங்கன்னா ஒரு மாங்காய் மரம் வச்சு மாங்காய் மரம் வச்சு இப்போ அது சரியாகி பழமாருக்கு எத்தனை வருஷம் ஆகும் தாத்தா கேட்டேன் அப்படின்னா, ஒரு 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் ஆகும்டா அப்படின்னு சொல்லுவாரு. எங்க அப்பா கிட்ட போய் கேட்டா அப்படின்னா, அப்பா ஒரு மாங்காய் மரம் வச்சு அது பழம் கொடுக்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 வருஷம் ஆகும். 5 வருஷம் ஆகும். என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் மாங்காய் மரம் வச்சு பழிக்கணும் அப்படின்னா 1.5 வருஷத்துல வந்து 1.5 வருஷத்துல வந்து நான் சொல்லுவேன். என் பையன் படிச்சுட்டு இருக்கிறான், இப்பதான் 2 வயசு 3 வயசு ஆகும். அவன் பெரிய ஆகி அவன் வரும்போது டேய் ஒரு மாங்காய் மரம் வச்சு பழிக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்டான் அப்படின்னா அது ஒரு 6 மாசத்துல வந்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா காலகாலமா அது அப்படிதான் வந்துட்டு இருக்குது. ஒரு தென்னை மரம் வச்சோம்னா 20 வருஷம் தான் காய்க்கும் சொன்னாங்க. இன்னைக்கு தென்னை மரம் 2 வருஷத்துல காய்க்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஹைபிரிட் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. நான் சொல்ல வந்த டாபிக்கை விட்டேன் பாருங்க. பலன்னா என்ன அப்படின்னா ஒரு செடி வச்சு அது மாங்காய காய்ச்சி பழமா ஆகுது, அதோடைய கனியை கொடுக்குது இல்லையா, அதுதான் பலன். இங்க மீறுதலின் என்ன சிஸ்டர் போட்டிருக்குது? மீறுதலின் பலன் அப்படின்னா கடவுளுடைய வார்த்தையை மீறுறதுனால வந்த பலன் தான் என்ன அப்படின்னா நோய் அதனாலதான் வந்துச்சு, இல்லாம அதனாலதான் வந்துச்சு, தரித்திரம் அதனாலதான் வந்துச்சு. என்ன வந்துச்சு? பாவம். ஆனா மீறுதலினால வர பலன், மீறுதலினால வந்த பலன் தான் என்ன அப்படின்னா இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறது என்ன அப்படின்னா ஆதாமுடைய கடவுளுடைய வார்த்தையை மீறிட்டாங்க. அதனால வந்த பலன் தான் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. கரெக்டா சிஸ்டர்? சொல்றது சரிதானே? ஆதாம் கீழ்ப்படியாம போயிட்டான், அதனால வந்த பலனை நீங்க நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். கஷ்டத்துல வாழ்றோம், இல்லாமையில வாழ்றோம், தரித்திரத்துல வாழ்றோம், நோயில வாழ்றோம், வலியில வாழ்றோம், வேதனையில வாழ்றோம். எதனால அப்படின்னா ஆதாமுடைய மீறுதலின் பலன் இன்றைக்கும் கால் கால் போட்டு ஆண்டு கொண்டிருக்கிறது. உங்களை என்ன எல்லாரையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனா அது அப்படி ஆண்டுட்டு இருந்துச்சு அப்படின்னா
சாதாரண மனுஷன் அவன் ஒரே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனான். ஆனா அது இன்னைக்கு வரைக்கும் அது வேர்விட்டு ஆழமா வேர்விட்டு அது எல்லா விட்டமின்களையும் உறிஞ்சி மேல இலை விட்டு பச்சை பச்சையா இலை விட்டு காயா காய்ச்சி பழமா கொடுத்து தள்ளுது. என்ன அந்த பழம் அப்படின்னா உங்களுடைய காயங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய நோய்கள், நீங்க அனுபவிக்கிற நோய்கள், இதெல்லாம் இன்னும் கொடுத்துட்டு இருக்கு. அந்த உயிர்களின் பலன் இன்னும் வந்துட்டு இருக்குது, இன்னும் கொடுத்துட்டு இருக்கு. இந்த உயிர்களின் பலன் இன்னும் உண்டாயிட்டு இருக்குது. அது ஏன் உண்டாயிருக்குது, இன்னும் ஏன் அது உங்களை சித்திரவதைப்படுத்துது, இன்னும் ஏன் அது உங்களுக்கு இருக்குது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அதாவது இந்த மீறுதல்னாலதான் இது வந்துச்சு, இது வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது, இது நம்மளுடையது கிடையாதுன்றது உங்களுக்கு இன்னும் தெரியல. இந்த கால் வலியுதா, அது உங்களுடைய கிடையாது, அது ஆறாமோட மீறுதலின் பலனால வந்தது. உங்களுக்கு ஒரு ஜுரம் வருது அப்படின்னா அந்த ஆறாமோட மீறுதல்னால வந்தது. உங்களுக்கு ஒரு தீர்க்க முடியாத நோய், என்ன நோய் சிஸ்டர், என்ன நோய் சொல்லுவாங்க? தீர்க்க முடியாத நோய் கேன்சர். ஒரு சிஸ்டர் நீங்க பாக்குறீங்க, ஒரு பிரதர் நீங்க கேன்சர் பண்ணி ஒரு சிஸ்டரையோ ஒரு பிரதரை பாக்குறீங்க அப்படின்னா அது ஆதாமுடைய மீறுதல்னால வந்த பலன். இந்த மரணம் ஆண்டுகிட்டு இருக்குது, உங்களை கொஞ்சம் கொஞ்சமா மரணத்துக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கு சிஸ்டர், கொண்டு போயிட்டு இருக்கு பிரதர். நீங்க நினைக்கிறீங்க இது சும்மா வந்திருக்குது அப்படின்னு, கிடையாது. ஆதாம நீங்க மீறி போனதுனால இது வந்து இருக்குது. இது வந்து ஒரு அறிகுறி என்ன அப்படின்னா நீங்க சாக போறீங்க. கரெக்டா சிஸ்டர் நான் சொல்றது? சாபம் வந்துச்சு, இல்லாம வந்துச்சு, உங்களை தரித்திரத்தை கொண்டு போச்சு, உங்களோட நோயை மாத்துச்சு, உங்களோட சரீர பலவீனத்தை குறைச்சிச்சு. நீங்க பலவானா இருந்து நீங்க பலவீனங்களா மாறினீங்க, பலவீனம் குறைஞ்சிச்சு, உங்க உடல் சுருங்குச்சு, உங்க எலும்பு தேய்ச்சிச்சு, உங்க பல்லெல்லாம் கொட்டுச்சு, கடைசியில மரணத்துல போய் முடிஞ்சிச்சு. சரியா சிஸ்டர்? இதெல்லாம் பாவத்தின் மீறுதலின் பலன். வாசிங்க சிஸ்டர், தொடர்ந்து அடுத்த லைனை வாசிங்க. ஆனாலும் மீறுதலின் பலன், ஆனாலும் இந்த மீறுதலின் பலன் இருக்கு இல்லையா, அந்த மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது இல்லையா? அது என்ன பிரதர், மீறுதலின் பலனுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்தீங்க? கிருபை என்ன சிஸ்டர்? அது கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது இல்லையா? கிருபை வரத்தின் பலன்னா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். கிருபை வரத்தின் பலன் இன்னும் அது கீழே வாசிச்சிருங்க, வாசிங்க. ஒப்பானதல்ல எப்படி எனில், வாசிங்க. ஒருவனுடைய மீறுதலினால், நல்லா கவனிச்சுக்கங்க, ஒருவனுடைய மீறுதலினால், அதாவது ஆதாமுடைய மீறுதலினாலே. நல்லா கவனிங்க. இன்னைக்கு எல்லாருமே அதுல இருந்து வெளியே வந்துட்டு தான் போறீங்க. ஆதாமுடைய மீறுதல், ஒருவன் யாரு? ஆதாமுடைய மீறுதல். அந்த மீறுதலின் பலன் தான் இவனை வழங்கிட்டு இருந்தேன். ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர், யாரு? நீங்க எல்லாம் நான் எல்லாம், இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத எல்லா மனுஷனும் ஆதாம்ல இருந்து நீ கடைசி வந்த வரைக்கும் வாசிக்க சொல்லுங்க. அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் வரும் நல்லா சொல்றேன் கேளுங்க. ஆதாமு ஒரு விதை போட்டதுனால அது இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி நிற்குது. கரெக்டா? இன்னைக்கு எல்லாமே ஆண்டுகிட்டு இருக்குது, எல்லாரையும் மரணத்துக்கு நடத்தி போயிட்டு இருக்குது. ஆனா இங்க வேதம் சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா, ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. ஆனாலும் கிருபையின் பலன் மீறுதலின் பலனுக்கு ஒப்பானதல்ல. ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனாலே. நல்லா கவனிங்க. ஆதாம் என்கிற ஒரே மனுஷனால நீங்க எல்லாம் நோய்க்குள்ள போக முடியும், நீங்க எல்லாம் தரித்திரத்துக்குள்ள போக முடியும், நீங்க எல்லாம் இல்லாமக்குள்ள போக முடியும், நீங்க எல்லாம் கடைசியில் அப்படியே உங்க உடல்லாம் பலவீனத்தை இழந்து கடைசியில மரணத்துக்குள்ள போக முடியும் அப்படின்னா அதாவுடைய கீழ்ப்படியாமல் விழுந்த ஒரு விதைனால நீ இப்படி மாற முடியும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு, ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால வந்த பலன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மனிதனாய் வாழ்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சதுனால, கீழ்ப்படியாததுனால வந்த பலன். நல்லா கவனிச்சுக்கங்க. கீழ்ப்படியாததுனால வந்த பலன் தான் உங்களை ஆண்டுகிட்டு இருக்குது, உங்களை வந்து
இருக்குது. கீழ்ப்படிதலினால இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். என்ன கீழ்ப்படிந்தார்னா தேவன் என்ன சொல்றாரோ அதை செஞ்சாரு. என்ன செஞ்சாரு அப்படின்னா சிலுவையில தொங்கினாரு. சிலுவையில போய் தொங்கு சொல்லி சொன்னாரு. அவர் சிலுவையில போய் தொங்கினாரு. அடிக்கப்பட்டு சொன்னாரு, அடிக்கப்பட்டாரு. சாவு சொன்னாரு, செத்தாரு. ஒரு ரத்தம் கூட எல்லாம் உடம்புல எல்லாம் சிந்து சொன்னாரு, சிந்தினாரு. நான் சொல்லுறேன், சாதாரண ஒரு மனுஷன் கீழ்ப்படியாம போனதுனால உண்டான பவர், உண்டான சக்தி இன்னைக்கு உலகத்துல எல்லாம் ஆண்டுகிட்டு இருக்குது அப்படின்னா கீழ்ப்படுதலினால வந்த தேவனுடைய கிருபை வரம், கீழ்ப்படுதலினால உண்டான தேவனுடைய வரம் ஏன் சிஸ்டர் அந்த மரணத்தின் கிரியைகளை அழிக்க முடியாது. இன்னும் இருக்குது. இன்னும் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த மீறுதலின் பலன், சிஸ்டர் மேல வசனத்துல அந்த மீறுதலின் பலன் இந்த கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. அப்படின்னா அந்த மரணத்தினுடைய பவர் இருக்கு இல்லையா, மரணத்தினுடைய பவர் இந்த இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சு சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி உங்களுக்கு எனக்கும் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். பிசாசு எப்படி ஆதாம் எப்படி கீழ்ப்படியாம போய் நம்மளுக்கு மரணத்தை கொடுத்திருந்தாலும் இயேசு கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ரைட்டா? இப்போ மரணம் வரணும் அப்படின்னா மரணத்தின் கூறுகளாகிய நோய் வரணும், அந்த கஷ்டம் வரணும், இல்லாம வரணும், தரித்திரம் வரணும். இப்ப இந்த நித்திய ஜீவனின் கூறுகளாகிய நல்லா கவனிங்க. அதாவது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. ஆனாலும் கிருபை வரம் வந்து என்னது, ஆனாலுடைய மீறுதலின் பலனுக்கு ஒப்பானது இல்லைன்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ தீபாவளிலாம் கொண்டாடுறீங்களா? தீபாவளி கொண்டாடுறீங்களா தம்பி? கொண்டாடுறீங்களா? தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க பாப்போம். ஸ்வீட்டு, அப்புறம் பட்டாசு இருக்கிறதுலே பெரிய நல்லா சவுண்டா ஒரு நல்ல பெரிய பட்டாசு என்ன சொல்லுவீங்க? ஆட்டோ பாம். இவ்வளவு பெரிய ஆட்டோ பாம் வச்சோம் அப்படின்னா ஊரே அதிரும். இங்க வச்சோம் அப்படின்னா 4 பக்கம் 5 பக்கம் சவுண்ட் கேட்கும். கேட்க மாட்டேங்கிறா சிஸ்டர்? மரணம் இந்த ஆட்டோ பாம். மரணம் தான் இந்த ஆட்டோ பாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மரணம் என்னது? இந்த ஆட்டோ பாம். இந்த ஆட்டோ பாம் வெடிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்க ஆட்டோ பாம் கையில வச்சுக்கினே நல்லா வைங்க. ஆட்டோ பாம் கையில வச்சு நீ 10 வயது கம்பெனி சொல்லி நம்ம புரியுங்க. ஏன்னா கையை செதறிடுமா செதறிடாதா? செதறிடும் சிஸ்டர். அதுதான் மரணம். ஆனா இந்த மரணம் அந்த இயேசு கிறிஸ்து நம்ம சமாஜத்துல நித்திய ஜீவன் கிருபை இருக்கு இல்லையா, அது ஒப்பானது கிடையாது. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆட்டோ பாம் கையில வச்சுன்னா கையை செதறடிச்சிடும். அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஆனா நல்லா கவனிங்க, ஆனா இந்த கிருபை வரம், அந்த கிருபை வரத்துக்கு உங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு போறது பவர் என்ன கவனிச்சீங்க அப்படின்னா, இப்போ போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. போர் இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குதுன்னா அவங்க குண்டத்தை போடாதுன்னா இது இந்த மரணத்துக்குரிய பவர் என் கையை ஒண்ணு இல்லாம பண்ற அளவுக்கு அது பவர் இருந்துச்சு அப்படின்னா இந்த நித்திய ஜீவனுக்கு நேரா கொண்டு போறது அது அந்த அணுகுண்ட காட்டிலும் அந்த ஆட்டோவை காட்டிலும் இந்த உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு கோடி நன்மை பண்ணுது சிஸ்டர். நான் சொல்லுகிறேன், இந்த மரணத்தின் பலன் உங்களை நோய்க்கு நேரா கொண்டு போய் உங்களை கடைசியில இல்லாம ஆக்குது அப்படின்னா இந்த தேவனின் கிருபை வரத்தின் பலன் நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு சென்று உங்களை வாழ வைக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் சிஸ்டர். அது ஒரு 1000 மடங்கு இருந்துச்சுன்னா இது கோடி மடங்கு பவர்ஃபுல்லானது. அது ஒரு அணுகுண்ட போல இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு பெரிய அணுகுண்ட போல, அதாவது போர்ல யூஸ் பண்ற அந்த நியூட்ரன் பாம்பை போல இருந்து இந்த உலகத்தை காட்டினோம். இந்த உலகத்தில் இருக்கிற அந்த மரணத்தின் சக்தியை இது அழிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். புரியுதா சிஸ்டர்? இப்ப சொல்லுங்க, நித்திய ஜீவன் எங்க ஸ்டார்ட் ஆகுது? நான் கேட்டேன் இல்லையா? என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்னைக்கு இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ, எந்த நாள்ல நீங்க அறிக்கை பண்ணி இயேசுவை உலகத்துல வாழ ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே நித்திய ஜீவன் உலகத்திலே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி பிரதர், நித்திய ஜீவன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்புறம் ஏன் சாகுறாங்க? கேள்வி வருதா வரலையா?
அப்புறம் ஏன் சாகுறாங்க? நீங்கள் சொல்கிறீங்க நித்திய ஜீவன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அன்னைக்கு அப்படின்னு. நீங்கள் சொல்கிறீங்க மரணத்தினுடைய பலன் வந்து கிருபை வரத்தின் மரணத்தினுடைய பலன் வந்து கிருபை வரத்தின் பலனாகிலும் ரொம்ப சின்ன பவருடையது தான். இந்த கிருபை வரத்தின் பலனோட பவர் தான் அதிகம்னு சொல்கிறீங்க. ஆனால் ஏன் எனக்கு நோய் வருது? ஏன் என்னோட இன்னொன்று காரியம் சொல்கிறீங்களா? கவனிங்க. மரணம் உலகத்தில் வந்ததுனால ஆதாமுக்கு வயசாகிட்டே போச்சு. கரெக்டா? இயேசு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நமக்கு கொடுத்ததுனால நமக்கு வயசு குறைஞ்சிட்டே வரணும். புதுசா இருக்கே அப்படி சொல்றீங்களா? ஆமா சிஸ்டர், அவன் வந்து எனக்கு கீழ்படியாம போனானோ அன்னைக்குதான் அவனுக்கு வயசாக ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்குதான் அவன் உடம்பு சோர்ந்து போக ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்குதான் அவன் உடம்பெல்லாம் சுருக்க ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்குதான் அவன் எலும்பெல்லாம் தேய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் மரணம் வந்துச்சு. ஏன்னா இங்க என்ன ஆச்சு அப்படின்னா மரணத்தை தான் இயேசு டீல் பண்ணிட்டாரு இல்லையா? பாவத்தை ஒண்ணுலாம் மாட்டிட்டாரு இல்லையா? பாவத்தின் சம்பளம் தான் மரணம். பாவத்தையே ஒண்ணுலாம் மாட்டிட்டாரு அப்படின்னா இந்த மரணத்தின் கூறுகள் எதுவுமே ஒண்ணுலாம் மாட்டிட்டாருன்னு தான் அர்த்தம். கரெக்டா இல்லையா சிஸ்டர்? எப்படி சொல்றது? மாங்காய் மரமே இல்லை. மாங்காய் மரமே இல்லை, வேறோட வெட்டி போட்டாச்சு. அது 5 வருஷமோ 10 வருஷம் பேசி காய்ச்சி சொல்லிட்டு இருந்தால அந்த மாங்காய் மரமே இல்லை. அந்த ஆலமரம் ஒன்று சொன்னேன் இல்லையா? ஒரு விதை வந்து குழந்தை குழம்பு அந்த ஆலமரமே இல்லை. இப்போ எங்க இருந்து சிஸ்டர் ஒரு ஆலமரத்தோட கனி? இப்போ எங்க இருந்து சிஸ்டர் ஒரு மாம்பழத்தோட கனி? எங்க இருந்து வரணும்? நான் சொல்றேன் அது இல்ல, அதுக்கு வல்லமை இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா அது இல்ல, அதை சிலுவையை அழைச்சிட்டாரு. சிலுவையில மரணத்துக்கே மரணம் உண்டாக்கிட்டாரு. உண்மைதான் சிஸ்டர், இவ்வளவு டோட்டா பாக்குறீங்க. எபிரேயர் 2:14. எபிரேயர் 2:14. எபிரேயர் 2:14 பக்கம் வந்து 299 பக்கம். புதிய ஏற்பாட்டில் 299 பக்கம். ஆதலால் பிள்ளைகளே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்கு. ஆதலால் பிள்ளைகள் யாரு? நீங்களும் நானும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் நம்மளை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரா வந்து பிறந்தாரு. வாசிங்க. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அவரோட மரணத்தினால அழிக்கும்படிக்கு, அவரோட மரணத்தினால அழிக்கும்படிக்கு தான் வந்தாரு. இப்போ சிலுவையில இயேசு மரிச்சார் அப்படின்னா அவர் வந்து பிசாசுவையும் சரி, பிசாசுடைய கிரியைகளையும் சரி, மரணத்தையும் சரி, மரணத்தின் கிரியைகளையும் சிலுவையில ஒண்ணுமில்லாம அழிச்சிட்டாரு. கரெக்டா சிஸ்டர்? நான் சொல்லல, பைபிள்ல தான் போட்டுருக்குது. நானா புதுசா ஒரு காரியத்துல இருக்கு சொல்லல. மரணம் அழிஞ்சு போச்சு, மரணமே அழிஞ்சு போச்சு அப்படின்னா, பாவமே அழிஞ்சு போச்சு அப்படின்னா, பாவமே ஒண்ணு இல்லாம போச்சு அப்படின்னா, இந்த மரத்தினுடைய வேரே ஒண்ணு இல்லாம போச்சு. மரத்தினுடைய வேரை தோண்டி அதை தீய வச்சு கொளுத்தியாச்சு. ஒண்ணுமே இல்லை அந்த மரமே. இப்ப அந்த மரம் பழம் கொடுக்குமா? கொடுக்காது சிஸ்டர், கொடுக்காது. பாவத்தினுடைய கூறுகள் இந்த உலகத்துல இருக்க முடியாது. ஏன்னா இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு பாவத்தினுடைய கூறுகளை அழிச்சிட்டாரு, மரணத்துடைய கூறுகளை அழிச்சிட்டாரு. ஆனா ஏன் அப்ப எனக்கு வந்து கஷ்டம் வந்துருது? ஏன் எனக்கு இன்னும் நோய் வருது? ஏன் எனக்கு இன்னும் இல்லாம இருக்குது? ஏன் எனக்கு இன்னும் தரித்திரம் இருக்குது அப்படி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, பாவத்தினுடைய கூறு சிலுவையில் அழிஞ்சிருச்சு, மரணத்தினுடைய கூறு சிலுவையில் அழிஞ்சிருச்சு. நீங்க யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து சுந்தரச்சரா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ தெய்வம் நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ, உங்களுக்கெல்லாம் அந்த பாவத்திலிருந்து விமோசனம் கிடைச்சாச்சு, அந்த மரணத்தின் கூறுகள்ல இருந்து விமோசனம் கிடைச்சாச்சு. ஆனா விமோசனம் கிடைச்சாலும், பாவத்திலிருந்து கூறுகள் அழிக்கப்பட்டாலும், பாவமே ஒண்ணுமில்லை போனாலும் கூட இன்னைக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு இங்க கட்டி வந்திருக்கு, எனக்கு ஜுரம் அடிக்குது. நம்ம தான் கூட்டுக்கிறோம். அதை சிலுவையில ஒண்ணுதான் வாங்கியாச்சு. உலகத்துல இயேசு ஏற்றுக்கொண்டவங்க அது ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. ஆனா பிசாசு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு ஆக வச்சிருக்கிறாங்க. அவங்களை எப்படியாவது பண்ணணும்னு வச்சிருக்கிறான். பிசாசு அவங்க கிரியை வந்து ரசிக்கப்படாதவங்கள்ட்ட நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா ரசிக்கப்பட்ட நமக்கு ஏன் வருது அப்படின்னா, நம்ம உலகத்தில் நடக்கிறத தான் நம்புறோம். உலகத்தில்
செய்யணும். நீங்க எனக்காக ஜுரம் உடனே ஜுரத்தை பார்த்து ஏசு நாமத்தில் நீ போயிரு, எனக்கு சிலுவையில் எல்லா பாவத்தின் கிரியைகளை அழிச்சிட்டா சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்களா சிஸ்டர்? சொல்லல. நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. நமக்கு தெரியாது பாவத்தின் கிரியை நம்ம மேற்கொள்ள முடியாதுன்றது நமக்கு தெரியாது. ஆனா நீதியின் கிரியை நம்ம மேற்கொள்ள முடியும்ன்றது நம்மளுக்கு தெரியணும். நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு அந்த அதை குறிச்ச அறிவு இல்லை அப்படின்னா, இப்போ கீபோர்டு போடணும், அந்த தம்பியை போட சொன்னா அவன் ஒரே கற்று வச்சுருக்கிறான், போடுவான். இப்போ என்ன போட சொன்னா சுத்தமாக ஒன்றும் அதை பற்றி தெரியாது. எந்த படத்தில் எங்க அமர்த்தணும்னு கூட தெரியாது. நான் போட முடியுமா? இப்போ நான் என்ன யோசிப்பேன், இதை பார்த்துட்டு இதெல்லாம் நம்மளுக்கு வரவே வராது, இதெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இதே நானும் ஒரு கீபோர்டு கிளாஸுக்கு போயிட்டு கீபோர்டு கற்றுக்கின்னு வந்தேன்னா நான் அவனோட சூப்பராக போடுவேன். புரியுதா சிஸ்டர்? அத மாதிரி இந்த பாவத்தின் கிரியைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு, மரணத்தின் கிரியைகள் அழிஞ்சு போச்சு. இந்த பாவத்தின் கிரியை காட்டிலும் இந்த நீதியின் கிரியை பெரியது, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலின் வல்லமை பெரியதுன்றது நமக்கு தெரியல. நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. நான் சொல்றேன், நீங்க இன்னையிலிருந்து இதை விசுவாசிங்க, இன்னையிலிருந்து இதை நம்புங்க. அதாவது மரணத்தின் கூறுகள் என் உடலில் இருந்து எடுபட்டு போனது, இந்த நித்திய ஜீவனுக்குரிய அந்த கூறுகள் என்னுடைய உடலிலே பொருத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவனா மாறி இருக்கிறேன். நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா, நீங்க அதை செயல்படுத்துறீங்க அப்படின்னா, நான் சொல்றேன், எப்படி ஆதாமுக்கு வயசு கூடுச்சோ உங்களுக்கு வயசு குறைய ஆரம்பிக்கும். நீங்க இளமையா வாழுவீங்க. வேதம் சொல்றது, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் வாழ்ந்திருப்பீர்கள் என்று. வேதத்துல சிஸ்டர் போட்டிருக்கு. முதிர் வயதில் எப்படி வாழ்ந்திருப்பீங்க? கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா வாழ்ந்திருப்பீங்க. மோசே தெரியுமா உங்களுக்கு? மோசே தெரியுமா சிஸ்டர்? மோசே 80 வயசுல எவ்வளவு பிரைட்டா இருந்தா, எவ்வளவு பலமா இருந்தான்னு தெரியுங்களா? 80 வயசு 90 வயசுல. ஏன்? அப்போ அவன் நியாயப்பிரமாணத்துல வந்தான். அவனுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் கிடையாது, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் கிடையாது, மன்னிப்பு கிடையாது, மீட்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. வெளிச்சத்துல வாழ்ந்தவன். அவனே அவ்வளவு தைரியமா வாழ முடிஞ்சு. காண்டாமிருந்து கொத்தப்பட அவனுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு அவனுக்கு ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது, இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்காரு, அவருடைய சரீரம் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்களும் நானும் அவனை விட பலவான்களா, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உடையவர்களா வாழ முடியும். 60 வயசுலயும் 20 வயசு வாலிபனை போல வாழ முடியும் சிஸ்டர். எல்லாமே திரும்பும். நீங்க விசுவாசிச்சா, நீங்க நம்பினா, நீங்க ஏற்றுக்கொண்டா. இன்னும் ஒரே ஒன்று நான் சொல்லியிருக்கேன், நீங்க நம்பினீங்க, நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, நீங்க விசுவாசிங்க அப்படின்னா கடவுள் வர வரைக்கும் நீங்க சாதாரண உயிரோட கூட இருக்க முடியும் சிஸ்டர். நன்மைகளை அனுபவிக்க முடியும் சிஸ்டர். ஏனென்றால் சிலுவையிலே பாவத்தின் கூறுகள் விழுங்கப்பட்டது. எப்படி மரணம் ஒரு மனுஷனையா விழுங்குதோ, எப்படி ஒரு மனுஷனையா மரணம் விழுங்கி பாதாளத்துக்கு கூட்டிட்டு போகுதோ, அதை விட இந்த வல்லமைக்கு பவர் அதிகம். இந்த வல்லமை ஒரு மனுஷனையா இளமையாக்க முடியும். இந்த வல்லமை ஒரு மனுஷனுக்கு வயதை திரும்ப பண்ண முடியும். இந்த வல்லமை ஒரு மனுஷனையும் கோடிக்கணக்கான வருடங்களுக்கு வாழ வைக்க முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. இது எல்லாமே பைபிள்ல தான் இருக்கு சிஸ்டர். இது எதுவுமே நான் ஜோடிச்சு நானே எக்ஸ்பிளைன் இதே பண்ணி நானே எதுவும் சொல்லலை. நான் சொல்றேன், நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா, நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, இந்த சத்தியத்தை நீங்க நம்புனீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்கள் வாலிபர்களாய் மாற முடியும். உங்களுடைய உடல் பலவீனங்கள் மாறும். உங்களுடைய எல்லா காரியங்களும் அப்படியே திரும்பும் சிஸ்டர், மாறும். இதுதான் கடவுளுடைய சத்தியம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். டைம் ஆயிடுச்சு. இனி நான் திரும்ப வருவேன். நான் எங்கேயும் போக மாட்டேன், திரும்ப வருவேன். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது இது உள்ள. பைபிளில் என்ன காரியத்தையும் போதிச்சு முடிச்சிடலாம் முடியாது. நான் சிம்பிளாக ஒரே ஒரு வசனத்தை எடுத்து இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு இந்த எபிரேயர் இந்த அதிகாரத்தை நான் சொன்ன அதிகாரத்தை முழுசையும் படித்து பார்த்தீங்க, இந்த வெளிச்சத்தில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புதுசாக ஒரு வெளிச்சம் ஒதுக்கும். அதான் பைபிள் எப்படி போட்டுருக்குது, நம்ம தானே இது அறியாம ஒரு நாளா வாழ்ந்துட்டோமே அப்படின்னு. டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு முடிக்கிறதுக்கு மனசு வரல. இன்னைக்கு வராதவங்கலாம் எவ்வளோ பெரிய வேலையை, எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? நாளைக்கு புனித வழிக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க அவங்க. ஆனால் இன்னைக்கே நான் சொல்றேன், இயேசு வந்து புனித வழி, இன்னைக்கே உங்களுக்கு புனித வழி கொண்டாடுற அளவுக்கு கடவுள் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு மாற்றிருக்குது பாருங்க.
நீங்க வராதவங்களாம் முக்கியமான போய் நீங்க பார்த்து சொல்லுங்க. நீங்க வராத சிஸ்டர்ஸ், வராத பிரதர்ஸ் இதெல்லாம் நீங்க போய் சொல்லணும். நேற்று நீங்க வாழ்க்கையவே மிஸ் பண்ணிட்டீங்க சொல்லணும். என்ன சொல்லுவீங்க? நேற்று நீங்க சபைக்கு வரல சொல்லணும் கண்டிப்பா. ஒரு சிஸ்டர் ஒரு பிரதரை பார்த்து நீங்க நேற்று சபைக்கு வரல, சபைக்கு வராததுனால உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. எப்படி சொல்லுவீங்க? உங்களுடைய வாழ்க்கையை, முழு வாழ்க்கையை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா முழு வாழ்க்கையை வாழக்கூடிய சத்தியம் நேற்று போதிக்கப்பட்டது சபையில் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சிஸ்டர். ஓகே, நம்ம எழுந்திருப்போம். இப்படியே முடியாது. இன்னும் இதை பற்றி நான் தொடர்றேன். வர காலங்களில் கண்டிப்பாக தொடருவோம். ஏசப்பா நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாடி. பரிசுத்தரே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பாவுடைய மரணத்தினாலே அப்பா நீ மரணத்திற்கு மரணம் கொடுத்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உங்களுடைய மரணத்தினாலே அப்பா நீ சிலுவையிலே அடிக்கப்பட்டதினாலே அப்பா எங்களுக்கு நீதி உண்டாயிருக்கிறது. எங்களுடைய பாவமெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீர். எங்களுடைய பாவத்தின் கிரியைகளெல்லாம் சிலுவையிலே நீர் சுமந்தீர். பாவத்தினுடைய வேர் சிலுவையிலே அறுக்கப்பட்டது. அது கர்த்தாவே அது உமக்காக மட்டுமல்ல, எங்கள் ஒவ்வொருவருடைய பாவத்தின் வேறு மறுபட்டு அப்பா சிலுவையிலே ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறது. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு மரணமே இல்லை, மரணத்தின் கூறுகளே கிடையாது. மரணத்தின் கூறுகளாகிய எந்த ஒரு காரியமும் எங்களை சேதப்படுத்த முடியாது. எந்த ஒரு மரண சக்தியும் எங்களை அதை ஆட்கொள்ள முடியாது. நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நித்திய ஜீவனாகிய கூறுகள் அனைத்தும் செழிப்பும் விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் எங்களை சூழ்ந்திருக்கிறது கர்த்தாவே. எங்கள் கர்த்தாவே நாங்கள் முதிர் வயதிலும் கழித்தது புஷ்டியும் பசுமையுமாய் வாழ்ந்திருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்கிறாங்க. எங்களுடைய பலன் திரும்புவதாக, கழுகுக்கு பலன் திரும்ப பெறுவது போல எங்களுடைய பலன் திரும்புவதாக, காணா மிருகத்துக்கு ஒத்த பலன் எங்களுடைய சரீரத்திலே உண்டாயிருப்பதாக. நாங்கள் அநேகருக்கு ஜெபிக்கும் பொழுது, நாங்கள் அநேகருக்கு கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொல்லும் பொழுது, அநேகருக்கு கர்த்தாவே சுகம் உண்டாவதாக. அநேகருடைய வாழ்க்கையிலே கசப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது, சுவையற்ற மக்களுக்கு நாங்களுடைய வார்த்தையை எடுத்து சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கை சுவையாய் மாறுவதாக. ஒளியற்று இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு, இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் வார்த்தையை எடுத்து சொல்லும் பொழுது அது அவருடைய வாழ்க்கையிலே ஒளியை ஏற்றுவதாக. நாங்கள் இந்த பகுதியிலே ஒளியாய் வாழ்ந்திருப்போமாக கர்த்தாவே. அநேக கர்த்தாவே எங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் எப்படி சிஸ்டர் இப்படி மாறிட்டீங்க, முன்னாடி இருந்ததை விட இப்ப பலனா இருக்கிறீங்களே, முன்னாடி இருந்ததை விட இப்ப சுகமா இருக்கிறீங்களே, முன்னாடி இருந்ததை விட உங்க சரீரம் பலனா இருக்கிறது என்று கேட்கிற அளவுக்கு, அநேகர் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வயதையும் இயேசுவின் நாமத்தில் திரும்ப பண்ணுகிறேன். இயேசுவின் ரத்தத்தினுடைய சரீரத்தை நான் தெளிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இளமையிலே சிலுவையிலே மரித்தார். எதற்காக என்றால் நீங்களும் நானும் முதுமையை அடையக்கூடாது என்பதற்காக அவர் இளமையிலே சிலுவையிலே மரித்தார். 33 வயதிலே ஒரு வாலிபன் சிலுவையிலே மரித்தார். ஏனென்றால் நீங்களும் நானும் இளமையாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையிலே மரித்தார். அப்பா அந்த சிலுவையிலே மரித்த அந்த ரத்தத்தை நாங்கள் எங்கள் சரீரங்களிலே பூசிக்கொள்ளுகிறோம் டாடி. எங்களுடைய சரீரங்களிலே பூசிக்கொள்ளுகிறோம் கர்த்தாவே. எங்கள் உச்ச தலைமுதலாய் உள்ள கால் வரைக்குமா இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் பூசிக்கொள்ளுகிறோம் ஐயா. எங்கள் நரம்பு மண்டலங்கள் இளமை பெறுவதாக, எங்களுடைய ரத்த நாளங்கள் இளமை பெறுவதாக, எங்களுடைய உடல் உறுப்புகள் இளமை பெறுவதாக, எங்களுடைய சரீர பலம் இளமையை பெற்றுக் கொள்வதாக. இன்னும் வருகிற காலங்களிலே அநேகர் இளமையாய் மாறுவார்களாக. ரத்தம் இளமையில் இருந்ததை போல அதனுடைய வேலையை செய்வதாக, நரம்பு மண்டலங்கள் இளமையில் இருந்ததை போல அதனுடைய வேலையை செய்வதாக, உடல் உறுப்புகள் உள் உறுப்புகள் அனைத்தும் அதனுடைய வேலையை இளமையில் செய்ததை போல அது செய்வதாக. அப்பா நாங்கள் எல்லா உடல் உறுப்புகளையும் இயேசுவின் நாமத்திலே புதுப்பித்துக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. எல்லா உடல் உறுப்புகளும் இயேசுவினுடைய நாமத்தினாலே புதுப்பிக்கப்படுவதாக. அப்பா ஒவ்வொருவருடைய ரத்தமும் புதுப்பிக்கப்படுவதாக. புது ரத்தம் சரீரங்களில் ஓடுவதாக, புது நரம்புகள் உண்டாவதாக, புது கற்பப்பைகள் உண்டாவதாக. அப்பா புது நாவுகள் உண்டாவதாக, புது சிறுநீரகங்கள் உண்டாவதாக, புது வயிறு உண்டாவதாக, புது ரத்த நாளங்கள் உண்டாவதாக கர்த்தாவே. அப்பா இங்க வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா புதிதான சரீரத்தை பெற்றுக் கொண்டவர்களாக, புதிதான வல்லமையை பெற்றுக் கொண்டவர்களாக, புதிதான இயேசுவை பெற்றுக் கொண்டவர்களாக இங்கிருந்து கடந்து செல்லக்கூடிய கர்த்தாவே. அப்பா துதிக்கிறோம். நல்லவரே
செபிக்கிறோம் டாடி. அப்பா கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி டாடி. அப்பா இவ்வளவு பெரிய வெளிப்பாடு வேதத்தில் வைத்திருந்தீரு, எங்களுக்காக வைத்திருந்தீரு, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம் கர்த்தாவே. ஏதோ ஒரு மூலையில பறந்து, ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்து, ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் எங்களுக்காக இவ்வளவு பெரிய வெளிப்பாட்டை நீர் வேதத்தில் எழுதி வைத்திருந்தீரு, அதற்காக உங்களுக்கு கொடான கொடுத்து சொல்லுவோம் டாடி. அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் டாடி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா என்ன நோக்கத்தோடு சபைக்கு வந்தார்களோ, என்ன திட்டத்தோடு சபைக்கு வந்தார்களோ, அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் இயேசுவானவரை நிறைவேற்றி முடிக்கும்படியாக நான் கட்டளையிடுகிறேன் கர்த்தாவே. நீரே மகிமைப்படுவீராக. எல்லாவற்றையும் இந்த கரத்திலே கொடுக்கிறோம், எல்லாவற்றையும் இந்த கரத்திலே கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே சமர்ப்பிக்கிறோம் டாடி. நீரே மகிமைப்படுவீராக. நாங்கள் அல்ல, நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும், நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய காரியங்கள் பெருகி இருப்பதாக கர்த்தாவே. அந்த கிருபை வரத்தின் பலன் எங்களுடைய வாழ்க்கையிலே பெருகி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் இந்த கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நான் வார்த்தை போதிச்சுட்டு காணிக்கின்றத உடனே மறந்துட்டேன். காணிக்க போடுறவங்க பாடுறியா? பாடு.